காங்கிரஸினுடைய ஒரு ஸ்போக் பர்சன், காங்கிரஸுடைய ஒரு முக்கியமான லீடர் திரு பவன் கேரா வந்து ரொம்ப காட்டமாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதை அவர் எப்படி அந்த அந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னா, பிரதமர் மோடி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறாரு அப்படிங்கிற அளவுக்கு பயன்படுத்துறாரு. ஒரு பொறுப்பற்ற ஒரு இந்த மாதிரியான விஷயத்த ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் தலைவர் இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. அவர் போயிட்டு என்னன்னா வந்து என் உடம்புல வந்து சிந்தூர் ரத்தம் ஓடுது, என் உடம்புல ஓடுறது வந்து ரத்தம் கிடையாது சிந்தூர் அப்படிங்கிறாரு. சிகப்பு குங்குமம் இருக்கு பத்தியில, அது சிந்தூர், அதோட அடையாளம் அதுதான். அதனால என் நரம்புகளில் வந்து நரம்புல ரத்தம் தானே ஓடும், நரம்புல வந்து எனக்கு சிந்தூர் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிறாரு. ரொம்ப அந்த மைசூர் பாக்குனா மைசூர் பாக் கிடையாது, மைசூர் ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி பேர். இது சில ஸ்வீட்ஸுக்கு பேர் வந்து அந்த சிந்தூருங்கிறத மென்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு உச்சகட்டத்துக்காக போகுது எல்லாமே. இது எப்படி யார் பண்ணுவோம்னா, ஒரு சிந்திக்காத, அதாவது அவர் பவன் கேர் ரொம்ப அழகாக சொல்றாரு. சில திரைப்படத்தில் சில ஆக்ட்ரஸ்லாம் குறிப்பிட்டு, இந்த ஆக்ட்ரஸ்லாம் எப்படி வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து ஒரு ஃபன் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரியான ஒரு நபராக வந்து நம்மளோட பிரதமர் காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்றாரு. இது வந்து என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் இப்படி ரன் ஆக முடியாது, ஒரு கவர்மெண்ட் இப்படி ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான இடத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கவலையை தெரியப்படுத்தியிருக்கிறாரு.